பெரியோர்களே, விடுதலை பார்வைக்கு உங்கள் அனைவரையும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். விடுதலை வெறும் ஏடு அல்ல, அது விடியலுக்கான போர் ஆயுதம் என்பார் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அத்தகைய சிறப்பு மிகுந்த விடுதலை பார்வையின் இந்த நிகழ்வில் நூற்றாண்டுகளை காணப்போகிற விடுதலை ஏட்டில் வந்துள்ள செய்திகளை அலசி ஆராய்கிற வகையில் இந்த விடுதலை பார்வையின் முதல் பக்கத்தில் தமிழர் தலைவருடன் ஈழத் தமிழர்களின் பிரதிநிதிகள் சந்திப்பு என்ற செய்தி வந்திருக்கிறது. அதாவது இலங்கையில் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய அமைந்த இடதுசாரி அரசு 13வது சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்திருத்தத்தில் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மாநில அரசுகளுக்கு, மாகாண சபைகளுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி ஈழத்தமிழர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு போன போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த 13வது திருத்தத்தின்படி மாகாண சபைகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் பகிர்ந்தளிக்கப்பட முடியாது என்றும், அனைத்து அதிகாரங்களும் மத்திய அரசின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதென்றும் ஸ்ரீலங்கா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது அப்படின்னு செய்தி வந்திருக்கு. என்னென்னா, இலங்கையினுடைய ஒன்றிய அரசுக்கு மட்டுமே அனைத்து அதிகாரங்களும் போயிடுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாகாண சபைகளுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மாரி, கேரளாவில் இருக்க அரசு மாரி, கர்நாடகாவில் அரசு மாரி, இவங்களாம் தனித்தனியாக அந்த மாநில முதல்வர்களே முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. ஆனால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாகாணத்துக்கோ, அப்புறம் இந்த கிழக்கு பகுதியோ மேற்கு பகுதியோ இவங்களுக்கெல்லாம் எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா அந்த மக்கள் வசிப்பதற்கு, வாழ்வதற்கான அவங்களுடைய தன்னாட்சி மிக்க பகுதியாக இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லாமல் போயிடும். அவங்களுடைய கோரிக்கைகளை, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியாத சூழலாயிடும். இங்கே எப்படி நம்ம வட இந்தியர்கள், தென்னிந்தியர்கள் சூழல் இருக்குதோ, அதே போல் இலங்கையிலையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அது நூற்றாண்டு காலமான பிரச்சனை. முதல் முறையாக திராவிடர் கழகம் தான் ஈழத்தமிழர்களுக்கான விடியல் வேணும், குருவிக்கு ஒரு கூடு, குடும்பத்திற்கு ஒரு வீடு, இனத்திற்கு ஒரு நாடு, அது தமிழ் நாடுன்னு சொல்லி தொடர்ச்சியாக அது ஈழத்தமிழோட பிரச்சனையை எப்போதும் அதுக்கு முகம் காட்டி வரக்கூடிய தமிழ் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தற்போதும் ஈழத்தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை சந்தித்து அவர்களுக்கு தேவையான அரசியல் ரீதியான ஒத்துழைப்பு வழங்குவதாக செய்தி இன்றைக்கி விடுதலையில் வந்திருக்கு. அது ஒரு சிறப்பான செய்தியாக அவங்க முதல் பக்கத்தில் வந்திருக்கு. அந்த செய்தியை பார்க்குறோம். அடுத்ததாக, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தை சிதைக்கும் ஒன்றிய பிஜேபி அரசையும் அதற்கு துணை போகும் கட்சிகளையும் கண்டித்து டிசம்பர் 24 அன்று மதச்சார்பற்ற கூட்டணி சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கழக தோழர்களே பங்கேற்பீர் என தமிழர் தலைவர் ஆசிரியர் ஒரு அறிக்கை விடுத்திருக்காரு. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமில் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மகாத்மா காந்தின்ற பேரை எடுத்துட்டாங்க. அந்த பேரின் அடிப்படையில் தான் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்குற திட்டம் வந்தது. அதன் மூலமாக அவங்க இப்போ ராகுல் காந்தி கூட அதை கண்டிச்சிருக்கிறாரு. என்னென்னா, ஒரு மக்கள்கிட்ட பேரம் பேசக்கூடிய ஒரு பவர் இருந்தது கிராமத்தில் உள்ள மக்கள்கிட்ட, அதை அவங்கள்டேருந்து பிடுங்கிட்டாங்க அப்படின்றாங்க. இதில் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, கிராமத்தில் உள்ளக்கூடிய மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய வேலைவாய்ப்பை பறிப்பதன் மூலமாக இவங்க எதை சாதிக்க போகிறாங்க? இந்த பெரும்பான்மை மக்களை வதைக்கிற வகையில் தான் இந்திய ஒன்றிய அரசு இருக்குது அப்படின்றது சொல்லி அதை எதிர்த்து நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்துக்குங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள திராவிடர் கழக தோழர்களும் பங்கேற்குமாறு கேட்டு ஆசிரியர் அறிக்கை விட்டுருக்காங்க. அடுத்த செய்தியாக பார்த்தோம்னா, இன்றைக்கி விடுதலையில் சிறப்பான ஒரு தலையங்கம் வந்திருக்கு. இயக்கத்தை முன்னிறுத்துவீர், கொள்கைக்காக உயிர் துறப்பீர் அப்படின்னு அந்த தலையங்கம் வந்திருக்கு. இதில் அண்மையில் நடைபெற்ற தலைமை செயற்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதில் முக்கியமான செய்தி என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தலையங்கத்தில் நமது இயக்கத்தில் உள்ள தனித்துவமும் பொதுமதிப்பும் இரண்டுக்குள் அடக்கமாகும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, நான் என்பதை புறந்தள்ளி நாம் என்பதை முன்னிறுத்தினால் நான் என்கிற அகங்காரம் அந்த தருணத்திலேயே செத்து மடிந்துவிடும். இயக்கத்தை தோழர்களிடத்திலும் இதன் மூலம் முன்பு இருந்ததை விட மேலும் ஒற்றுமை உணர்ச்சி பலப்படும் அப்படின்றாங்க. நான் என்ற அகந்தை இருக்கக்கூடாது, நாம் எல்லோரும் சேர்ந்து, நாம் எல்லாரும் அப்படின்றது பொதுவான தளத்தில் பயணிக்கணும், தனிநபர் அடையாளங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் எண்ணிக்கையில் எத்தனை பேர் என்பது முக்கியமல்ல, இருக்கின்ற நாம் தங்களை முன்னிறுத்தாமல் எதிலும் கொள்கை பார்வையில் இயங்குவதால் தான் நம்மால் எதையும் சாதிக்க முடிகிறது அப்படின்ற செய்தியை சொல்கிறாங்க.
சுயமரியாதை இயக்கத்தின் திராவிடர் கழகத்தின் முக்கிய கொள்கை என்று வரிசைப்படுத்தினால் ஒன்று ஜாதி ஒழிப்பு, இன்னொன்று பெண்ணடிமை ஒழிப்பாகும். இந்த இரண்டுக்காக இவற்றிற்கு தடையாக இருக்கும் கடவுளை, மதத்தை, வேதங்களை, இதிகாசங்களை, புராணங்களை, ஸ்மிருதிகளை, சாஸ்திர சம்பிரதாயங்களை எதிர்க்கிறோம் அப்படின்ற செய்தி. அடுத்தது 1957 நடந்த தஞ்சாவூர் நடந்த மாநாட்டில் ஐயா பெரியாருக்கு வந்து எடைக்கெடை வெள்ளி ரூபாய் கொடுத்தாங்க. அந்த மாநாட்டில் தான் வந்து ஜாதியை பாதுகாக்கும் சட்டப்பிரிவுகளை எரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது. தேசத்தினுடைய பெருமையாக இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதித்தால் என்ன தண்டனை என்பதற்கான சட்டமே வந்து அரசியல் சட்டத்தை கொளுத்துகிறோம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்கள் அறிக்கை விட்ட பிறகுதான் ஒரு சட்டமே ஏற்றப்பட்டிருக்கு. எப்போதுமே இந்த செய்திங்களாம் இதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்கிறது இயல்பாக ஏற்றப்பட்டுரும். ஆனால் அரசியல் சட்டத்தை பொறுத்த மட்டும் அதை கொளுத்துனா என்ன தண்டனை, இதுதான் தண்டனை அப்படி என்பது ஒரு சட்டத்தையே உருவாக்குனவருக்கு, அதான் நீதிமன்ற நீதிகளுக்கும் நீதி சொல்வார் தந்தை பெரியார் என்று சொல்கிறது போல சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதுதான் ஒப்பாகும். அது ஜாதி ஒழிப்பு போராட்டத்திலேயே வந்து மிக முக்கியமாக அரசியல் சட்ட எரிப்பு தான் பார்க்கப்படுகிறது. அதை வந்து பல பேர் வந்து பல ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. 10,000 தோழர்கள் குடும்பமாக சட்டத்தை எரித்து சிரித்த முகத்துடன் சிறை சென்றார்கள். இதில் கர்ப்பிணி பெண்களும் உண்டு. சிறையில் மாண்டவர்கள் 5 பேர். சிறையில் நோய்வாய்ப்பட்டு விடுதலையாகி வெளியில் வந்தவுடன் சில நாட்களிலேயே மரணத்தை தழுவியவர்கள் 13 பேர். இப்படி ஒரு போராட்ட வரலாறு கருஞ்சட்டை இயக்கமான திராவிட கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கத்திற்கும் உண்டா என்ற செய்திகளோடு அடுத்ததாக தலைமை, சரியான தலைமை, யோக்கியமான தலைமை, உண்மையான தொண்டர்கள், உறுதியான கொள்கை, யோக்கியமான பிரச்சாரம் என்று பல்வேறு செய்திகள் இன்றைய விடுதலை தலையங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற கொலிஜியம் அறிவித்த 6 நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதிகள் ஒருவர் மட்டுமே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆசிரியர் அவர்கள் பல ஆண்டு காலமாக பேசிட்டு வராங்க. உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் வெறும் பார்ப்பனர்கள் மட்டுமே நியமிக்கிறாங்க, தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் பார்ப்பனர்கள் தான் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அந்த செய்தி என்னென்னா, இப்போ கூட 2025 கூட 6 பேர் தற்சமயம் அண்மையில் 6 பேர் நியமிக்கப்பட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து நான் பிராமணாக இருக்கார், பிற்படுத்தப்பட்டவராக இருக்கார். பாக்கி எல்லாருமே வந்து மற்ற அனைவருமே பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. அந்த செய்தி வந்து இன்றைக்கி வந்து விடுதலை இடம்பெற்றிருக்குது. இதுக்கு எதிரான போராட்டங்களை திராவிடர் கழகம் நடத்தும் என்ற செய்தியும் இதில் வந்து வெளியே வந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் போன வாரம் வந்து நீதித்துறை மிரட்டியவர்கள் யார், இந்துத்துவக்காரர்கள் அல்லவா அப்படின்ற செய்தியை வந்து இப்போ ஆசிரியர் பேசின செய்தி வந்து இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பை வீசியவர்கள் வந்து இந்துத்துவவாதியா இல்லை வந்து இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சமத்துவத்தை பேசக்கூடிய முற்போக்கு இயக்கங்களை சேர்ந்தவர்களா அப்படின்ற ஆசிரியர் பேசினது இடம்பெற்றிருக்கிறது. அந்த இப்போ வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனைக்காக பல்வேறு தரப்பை வச்சு கட்டுரைகளை திட்டுறாங்க. ஆனால் இவங்க யாருமே வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் மீது செருப்பு வீசினதை பற்றி ஒருத்தருமே கேள்வி கேட்கல. இவரெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற செய்தி சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் விஜய் பாஜகவின் ஊதுகுழலாக செயல்படுகிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்திருக்கிறாரு. அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்குது. சென்னை மாநகராட்சியில் அனைத்து வாக்கு சாவடிகளிலும் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெறும் அப்படின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. SIR படிவத்தில் பெயர் விடுபட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற செய்தியும் இடம்பெற்றிருக்கு. நிறைய பேருக்கு வந்து பெயர் விடப்பட்டிருக்கு SIR திருத்தத்தின் காரணமாக சொல்கிறாங்க. அதையெல்லாம் வந்து சரி செய்வதற்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு தான் அந்த செய்தி சொல்லுது. அதன் பிறகு வந்து பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருந்தாலும் கோவையில் சிந்து சரஸ்வதி கருத்தரங்கத்துக்கு எதிராக வந்து திராவிடர் கழகம் உள்ளிட்ட முற்போக்கு அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்ட செய்தி இடம்பெற்றிருக்குது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் 20 ஆண்டு காலமாக அமலில் இருந்த மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை ஒரே நாளில் மோடி அரசு அழித்து விட்டது என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார். அந்த செய்தி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள், கட்டுரைகள் இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஜாதி ஒழிப்பு குறித்த கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றிருக்கிறது. அதையெல்லாம் வாசகர்கள் ஊன்றி படித்து தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடுதலை பாறை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.